இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தை நம்மை ஐயத்தை விடுத்து பணிந்து வாழ என்ற சிந்தனையோடு நம்மை ஆழ்ந்து சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு தமது சீடர்களுக்கு தரும் மகா பணிப்புரையை நமக்கு முன்வைக்கிறது. இது சிலருக்கானது அல்ல, மாறாக திரு அவை முழுவதற்குமாக வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான அழைப்பு. முதலாவது, அவர் பணித்தபடியே அவர்கள் சென்றார்கள். இது கீழ்ப்படிதலின் தொடக்கம், ஆரம்ப நிலை. சீடர்கள் இயேசு சொன்னபடியே கலிலேயாவின் மலைக்கு சென்றார்கள். அவர்களிடம் முழு புரிதல் இல்லை, முழு தைரியம் இல்லை, முழு நம்பிக்கையும் கூட துவக்கத்திலே இல்லை. ஆனாலும் கீழ்ப்படிதல் ஆழமாக இருந்தது. இயேசுவின் பணி முழு உறுதி பெற்றவர்களுக்கு அல்ல, மாறாக அவருடைய அழைப்பிற்கு ஆம் என்று செவிசாய்ப்பவர்கள். இதுவே அழைப்பின் தொடக்கம். இரண்டாவது, சிலரோ ஐயமுற்றார்கள் என்று பார்க்கிறோம். இதுவே சிலரின் விசுவாசத்தின் நிஜம் இன்றும் கூட. இயேசுவை கண்ட பின்பும் சிலர் ஐயமுற்றார்கள். இது நம்மை ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஐயம் என்பது விசுவாசத்தின் எதிரியும் அல்ல. அது விசுவாசத்தின் பயணத்தில் ஒரு கட்டம், ஒரு நிலை. முக்கியமானது என்னவென்றால், ஐயத்துடன் ஓடிவிடுவதல்ல, மாறாக ஐயத்தோடு இயேசுவை அணுகி வருவது. மூன்றாவது, இயேசு அவர்களை அணுகினார் என்று பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய கருணையை குறிக்கிறது. சீடர்கள் இயேசுவை அணுகவில்லை, மாறாக இயேசுதான் அவர்களை அணுகிச் செல்லுகிறார், அருகில் செல்லுகிறார். ஐயம் கொண்டவர்களிடமும் பலவீனமானவர்களிடமும் இயேசு தூரம் நிற்கவில்லை, தள்ளி வைக்கவில்லை, ஓரம் கட்டவில்லை. இன்றும் நம் பயங்களில், நம் குழப்பங்களில், நம் சந்தேகங்களில், நம்முடைய கஷ்டங்களில், கவலைகளில் இயேசு நம்மை அணுகி வருகிறார். நான்காவது, அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டுள்ளது என்கிறார். இது அதிகாரத்தின் அடித்தளத்தை குறிக்கிறது. இயேசு தனது அதிகாரத்தை தெளிவுபடுத்துகிறார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டுள்ளது என்கிறார். திரு அவையின் பணி இது. இது மனித திட்டம் அல்ல, மாறாக தெய்வீக அதிகாரத்தில் ஊன்றிய ஒரு உன்னதமான பணி. நம் தனிமையில் அனுப்பப்படவில்லை, மாறாக அவருடைய அதிகாரத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உன்னதமான உணர்வு. ஐந்தாவது, எனவே நீங்கள் போங்கள் என்கிறார். இது பணியின் மையம். இயேசு சொல்வது, நீங்கள் ஆலயத்திலே அமர்ந்திருங்கள், கோவிலிலே இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள், பத்திரமாக இருங்கள் என்று அல்ல, மாறாக நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்கிறார். திரு அவை நிலைத்து நிற்க அல்ல, நிலைத்திருக்க அல்ல, அது பயணிக்க அழைக்கப்படும் திரு அவை. சீடராக்குதல் என்பது எண்ணிக்கையை பொறுத்ததல்ல, மாறாக அது வாழ்க்கையின் மாற்றத்தை பொறுத்தது. ஆறாவது, திருமுழுக்கு கற்பித்தல். இது முழுமையான சீடத்துவத்தை குறிக்கிறது. இயேசு சொல்லுகிறார், திருமுழுக்கு கொடுங்கள், நான் சொன்ன அனைத்தையும் கற்பியுங்கள். விசுவாசம் என்பது சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, அது அறிவு அல்ல, மாறாக அது ஒரு வாழ்க்கையின் மாற்றம். ஏழாவது, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார். இது நம்பிக்கையின் வார்த்தையை குறிக்கிறது. இயேசுவின் இறுதி வார்த்தையான இது, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கிறார். இது கட்டளை அல்ல, இது ஒரு வாக்குறுதி. பணி கடினமாக இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், தோற்று போகலாம், தோல்வியை சந்திக்கலாம். ஆனால் நாம் ஒருபோதும் தனிமையில் அல்ல என்பதை மட்டும் நான் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை நம்மிடம் 3 கேள்விகளை கேட்கிறது. என் ஐயத்தோடு நான் இயேசுவை அன்றாடம் அணுகி வருகிறேனா? போங்கள் என்றால் அழைப்பிற்கு நான் போகவா என்று கேட்கிறேனா? இயேசு என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நான் வாழ்கிறேனா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.